அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித மேக்சிமிலியன் கோல்பே விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுக்கும் பரிசேயருக்கும் இடையே கேள்வி பதிலாக இவ்வுரை அமைகிறது. மன உறவின் காரணம் பற்றிய கேள்விக்கு வாழ்வின் சந்தர்ப்பங்களையோ மனித வலுவற்ற தன்மையோ மனவியல் குறைபாடுகளையோ பற்றி இயேசு பதிலளிக்கவில்லை. இறைவனே உருவாக்கிய முதற் திருமண உடன்படிக்கையை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஆணையும் பெண்ணையும் படைத்து இணைத்து பல்கி பெருகி பெருமையுடன் வாழ அழைத்த இறைவனின் நியதி மனிதருக்கு இயற்கை சட்டம், கடவுளின் திட்டம், ஆயிரங்காலத்து பயிரை அடுத்து பிறந்து மடியும் இச்சைகளும் தத்துவங்களும் அளிக்க முடியா. மாறாக மன உடன்படிக்கையில் மலரும் இறையருள் மன உறவையும் அன்பையும் இறுதி வரை தாங்கி நிற்கும். சட்டத்திற்கு மாறாக பதில் வரும் என்று எதிர்பார்த்த பரிசேயருக்கு இயேசு சட்டத்தின்று பதிலளிக்கிறார். மனமுறிவு சட்டத்தை தளர்த்திய மோசே மக்களின் கல்லான மனத்திற்காகவே அப்படி செய்தார் என்பார். ஆகவே முறையான காரணமின்றி திருமணத்தை முறிப்போர் உபசாரம் செய்தோர் ஆவர் என்பார். அன்பார்ந்தவர்களே, இன்று திரு அவையிலே நாம் அனைவரும் புனித மேக்சிமிலியன் கோல்பே விழாவை கொண்டாடுகின்றோம். குரு மறைசாட்சி 1941 போலந்து நாட்டிலே பிறந்தார். இவர் பிரான்சிஸ்கன் சபை குரு. இவரது காலத்தில் ஜெர்மனியில் ஹிட்லர் தமது நாஸ்திக கொள்கைப்படி பல தீங்குகளை இழைத்து வந்தார். லட்சக்கணக்கான யூதர்களை தீக்கிரையாக்கினான். கிறிஸ்தவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவன் அப்பாவி மக்களின் இரத்தத்தை தாரை வார்த்தது போல் முந்தைய நூற்றாண்டில் வேறு எந்த அரக்கனும் வார்த்திருக்க முடியாது. மேக்சிமிலியனுக்கு 47 வயது நடக்கும்போது இவரும் ஆயிரக்கணக்கானவர்களும் சிறைப்பட்டதுமின்றி கொடிய சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டன. புனிதருக்கு 10 வயது நடக்கும்போது கன்னிமரி இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். கற்பின் அடையாளமாக வெள்ளை மணிமுடி ஒன்றும் மறைசாட்சியின் அடையாளமாக சிவப்பு மணிமுடி ஒன்றும் இவருக்கு அன்னை காண்பித்தார். 2இல் ஒன்றை தெரிந்து கொள்ள சொன்னார். புனித 2ஐயும் எடுத்துக்கொண்டார். புன்முறுவலுடன் மரியன்னை மறைந்து விட்டார். இவர் தம் 16வது வயதில் பிரான்சிஸ்கன் துறவற சபையில் சேர்ந்தார். அங்கே எலும்புருக்கி நோய் இவரை தாக்கியது. அப்போது அவர் ரோமில் குருத்துவத்திற்கு படித்து கொண்டிருந்தார். தீமையை விட நன்மை எளிதில் பரவும் தன்மையுடையது என்ற அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அன்னை மாமரியிடம் பிள்ளைகளுக்குரிய அன்பை காட்டினார். அவர் நம்மை முழுமையாக நடத்துவதற்கு நம்மையே கையளிக்க வேண்டும். அவரின் கைகளில் நம்மை ஒப்படைக்கும் போது நமக்கு எல்லாம் அமைதியும் நிறைவுமாக இருக்கும். அப்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார், அள்ளி தருகிறார், உள்ள உடல் தேவைகளை நிறைவு செய்கிறார், நம் இன்னல்களை நீக்கிவிடுகிறார் என்பார். நாம் மரியனிடம் கொண்டிருக்க வேண்டிய உறவை இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முறை ஆஸ்விட்ஸ் என்ற நகரில் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் இளைஞரான குடும்பத் தலைவர் ஒருவர் சாவு தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டார். இளைஞரோ என் குடும்பம் என்னாவது என்று கூறி அழுதார். புனித இதை கண்டு உனக்கு பதில் நான் சாக தயார் என்று கூறி அச்சத்தை நீக்கினார். அவருக்கு கார்பாலிக் ஆசிட் என்ற நச்சு ஊசி ஏற்றப்பட்டது. உயிர் துறந்தார். இவ்வாறு மேக்சிமிலியன் கோல்பே மற்றோருக்காக உயிரை கொடுத்தார். சிந்தித்து
தியானித்து செயல்படுவோம். நான் இயல்பாக பிறரை அன்பு செய்து உதவுகின்றேனா? என்னிடம் தியாகச் செயல்கள் உள்ளனவா? நான் தன்னை விட பிறரை உயர்வாக கருதி எனது வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களுடைய வாழ்விலே பிறர் நலத்துக்கும் பொது நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நான் என்ற குறுகிய வட்டத்தை கடந்து நாங்கள் என்ற பரந்த நிலைக்கு செயல்படவும், எங்கள் மத்தியில் உள்ள கஷ்டத்தில் வாடுகின்றவர்களை பரிவோடு கண்டு அவர்களுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்களே முழுமையாக ஈடுபடுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.